சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். இந்த பொண்ணு பக்கம் தான் நியாயம் இருக்கு, அந்த நியாயம் பக்கம் தான் சட்டம் இருக்கும். இந்த பொண்ணு என்ன சொல்லுதோ அதுக்கு தான் நான் ஆக்ஷன் எடுப்பேன். சொல்லுமா, இப்போ நான் என்ன பண்ணணும்? அந்த பொண்ணு மேலயும் இவர் மேலயும் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி ஆக்ஷன் எடுங்க சார். சரிம்மா. கணேஷ் சார், சொல்லுங்க சார். முதல்ல இவர் மேல எஃப்ஐஆர் போடுங்க. அதுக்கப்புறம் இவர் எப்படி விசாரிக்கணுமோ அப்படி விசாரிச்சு இந்த பொண்ணை ஆக்சிடென்ட் பண்ண அந்த பொண்ணு யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க மேலேயே எஃப்ஐஆர் போடுங்க. ஓகே சார். இன்ஸ்பெக்டர் சார், என் மேலே இப்போ எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணாதீங்க. நான் எங்கள் அப்பாவுக்கு ஒரு ஃபோன் பண்ணுறேன். அவர்கிட்ட நேரடியாக பேசிட்டு அதுக்கப்புறம் என்ன முடிவெடுக்கணுமோ நீங்கள் எடுங்க சார். நீங்கள் என்னம்மா சொல்கிறீங்க? இவரோட அப்பா மட்டும் இல்லை சார், கடவுளையே கூட்டிட்டு வந்தாலும் ஏன் முடிவை நான் மாற்றிக்க போகிறதில்ல. வர சொல்லுங்க. இப்படி ஒரு மனசாட்சி இல்லாத மகனை பெத்த அப்பாவை பார்க்க நானும் ஆர்வமா தான் இருக்கேன். சரி, உங்க அப்பா வர சொல்லுங்க. அப்பா, நான் R2 போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கப்பா. நீங்களும் உட்காருங்க. பரவாயில்ல சார். செவ்வந்தி, செவ்வந்தி சார், நீங்களா? நீங்க என்னமா இங்க போலீஸ் ஸ்டேஷன்ல? ஒருத்தவங்க என் 2 வீலர் மேல கார் அடிச்சுட்டு நிறுத்தாம போயிட்டாங்க சார். அதான் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தேன். என்ன, உங்க 2 வீலரை கார்ல இடிச்சிட்டு போயிட்டாங்களா? யாருங்க அது? அது நான் தான்ப்பா. என்னடா சொல்ற? இவங்க வண்டியவா நீ இடிச்ச? ஆமாப்பா. என்ன சார், இவரு இவன் என் சந்தாமா. அப்படியா சார்? இவர் தான் உங்க பையனா? ஆமாங்க. வேலை விஷயமா வெளியில போயிட்டு இருந்தேன். அப்ப போன் பண்ணி, அப்பா தெரியாம ஒரு பொண்ணோட 2 வீலர்ல இடிச்சிட்டேன், அந்த பொண்ணு பெரிய பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கு, அது மட்டும் இல்ல போலீஸ்ல எஃப்ஐஆர் போட சொல்லுது, நீங்க உடனே கிளம்பி வாங்கன்னு எனக்கு போன் பண்ணா. அதான் பதறி போய் இங்க வந்தேன். பார்த்தா நீங்க இங்க இருக்கீங்க. ஆக்சுவலி உங்க பையன் இவங்க வண்டியை ஆக்சிடென்ட் பண்ணலையா சார்? ஒரு பொண்ணு தான் இவரோட காரை ஓவர் ஸ்பீடா ஓட்டிட்டு வந்து இவங்க வண்டியில இடிச்சிருக்காங்க. அப்பா, என்னது? என் பையன் காரை ஒரு பொண்ணு ஓட்டிட்டு வந்தாளா? ஆமா சார், இப்ப அதான் கம்ப்ளைண்ட். அந்த பொண்ணு காரை டிரைவ் பண்ணிருக்கு, இவர் பக்கத்துல இருந்திருக்காரு. கௌதம், யாருடா அந்த பொண்ணு? அப்பா அப்பா, பொண்ணெல்லாம் யாரும் கிடையாதுப்பா. நான் மட்டும்தான் டிரைவ் பண்ணிட்டு வந்தேன். அவங்க ஏதோ சும்மா சொல்றாங்க, நீங்க எதுவும் நம்பாதீங்க. எனக்கு செவ்வந்தியை பத்தி நல்லா தெரியும். அவங்க எக்காரணத்தை கொண்டு பொய் சொல்ல மாட்டாங்க. நீதான் ஏதோ பொய் சொல்ற. சொல்லு, யாரா அந்த பொண்ணு?